أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من أبواب متفرقة صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما نحل والد لولده من الأدب الحسن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா சும்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் இறையருளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய இறையில்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக, நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு பெற்றோர்களின் வழிகாட்டுதல் வாழ்வில் உச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சரியாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நிறைய இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர். உலகம் முழுவதிலும் வணிகர்கள், அந்த ஊர்க்காரர்கள் வியாபாரிகளாக எல்லா பாகங்களிலும், உலகத்தின் எல்லா பாகங்களிலும் பரவி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவின் வட மாநிலங்கள் நிறைய இடங்களிலே அங்குள்ளவர்கள் வியாபாரத்தில் வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறார்கள். நிறைய பள்ளிவாசல்கள், நிறைய மதரசாக்கள், இஸ்லாமிய கலாச்சாரம், பண்பாடு, ஊர் கட்டுப்பாடு என்று அனைத்திற்கும் மிக வலிமையான சிறப்பான பெயர் பெற்ற ஒரு ஊர் பள்ளப்பட்டி. அந்த ஊரை சார்ந்த 11 வாலிபர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை, முழு ஆண்டு தேர்வுகளை நிறைவு செய்துவிட்டு சுற்றுலாவுக்காக வேண்டி ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகிலே உள்ள ஒரு அருவி, அடர்ந்த வனப்பகுதியிலே, காட்டுப்பகுதியிலே உள்ள ஒரு அருவி, அந்த அருவிக்கு செல்வதற்கு வனத்துறை தடை விதித்திருக்கிறார்கள்.
காரணம், எந்த இடத்திலே நீர் சுழலி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. நிறைய உயிரிழப்புகள் இதற்கு முன்னால் நடந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் தமிழ்நாடு அரசு வனத்துறை உள்ளே செல்வதற்கு தடை விதித்து அவர்கள் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார். 11 இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களிலே அங்கு கிளம்புகிறார்கள். ஒவ்வொருவரும் பெற்றோர்களிடத்தில் பொய்யான காரணங்களை கூறி வெவ்வேறு இடங்களுக்கு சொல்வதாக சொல்லிவிட்டு ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து அங்கிருந்து வன இலாக்காவால் தடை செய்யப்பட்ட அந்த அருவிக்குள்ளே நுழைகிறார்கள். ஆங்காங்கே தடை செய்கின்ற வன காவலர்களிடத்தில் பணத்தை கொடுத்து உள்ளே செல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனந்தமாக குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் திடீரென்று காட்டாற்று வெள்ளம் அதிகமாக வருகிறது. அவர்கள் நின்ற பகுதியிலே உள்ள பாறை கீழே நழுவிவிட்டது. சரியான பிடிமானம் இல்லை. நீர்ச்சுழலி ஏற்பட்டு ஒரு பெரிய பள்ளத்திலே 11 பேரும் மாட்டிக்கொண்டார்கள். அதில் 4 பேர் வஃபாத்தாகிவிட்டார். மீதி உள்ள 7 பேர் மிக சிரமப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் அங்கிருந்து வெளியேறி வெளியிலே வந்து தகவல் சொல்லி தீயணைப்பு துறையின் மூலமாக முதல் நாள் 3 ஜனாசாக்கள் கிடைத்தது. 3 நாட்கள் கழித்து 4வது ஜனாசாவை தண்ணீருக்குள்ளே பாறையின் இடுக்குகளுக்கு மத்தியிலே மாட்டியிருக்கக்கூடிய அந்த இளைஞனின் உடலை வெளியிலே எடுக்கிறார்கள். பெற்றோர்கள் கதறி நிற்கிறார்கள். இங்கு வந்ததே எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதில் கடைசியாக மூழ்குகின்ற ஒரு பையனின் அலறல் சத்தத்தை ஒருவர் யதார்த்தமாக பதிவு செய்திருக்கிறார். கேட்போரை நெஞ்சம் பதறுகின்ற அளவிற்கு, காண்பவர்களை கண்ணீர் வரவழைக்கின்ற அளவிற்கு 4 உயிர்களை அநியாயமாக அந்த குடும்பம் இழந்துவிட்டது. கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவரை உருவாக்கி அவரை வளர்த்து ஆளாக்கி கல்லூரி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துகின்ற பெற்றோர்கள் எவ்வளவு கனவுகளை அவரை வைத்து மனதிலே சுமந்தவர்களாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இன்று 4 உசுர்கள் இல்லை, 4 உயிர்கள் பறிபோய்விட்டது. என்ன காரணம்? பெற்றோர்களின் பேச்சை மதிப்பதில்லை பிள்ளைகள். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமான ஒரு இளம் தலைமுறை உருவாக வேண்டுமானால், உன்னதமான ஒரு இளம் தலைமுறையினர்கள் உருவாக வேண்டுமானால், நாணயத்தின் 2 பக்கங்களை போன்று, முகத்திற்கு 2 கண்களை போன்று, வண்டிக்கு 2 சக்கரங்களை போன்று பெற்றோர்களின் பங்களிப்பும் அவசியம், பிள்ளைகளின் பங்களிப்பும் அவசியம். பெற்றோர்கள் சரியான முறையில் திட்டமிட்டு கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, கனிவு காட்ட வேண்டிய நேரத்தில் கனிவு காட்டி, பாசம் காட்ட வேண்டிய நேரத்தில் பாசத்தை கொடுத்து, கண்டிப்பை வழங்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பையும் காட்டி, தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டித்து, வளர்க்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு பகுதி இருக்கிறதோ அதே போன்று பெற்றோர்கள் நம்முடைய நன்மைக்காக வேண்டித்தான் இத்தனையும் சொல்கிறார்கள் என்கிற அர்த்தத்தை புரிந்தவர்களாக பிள்ளைகளும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். சில குடும்பங்களிலே இந்த 2மே இருப்பதில்லை. பெற்றோர்கள் முறைப்படி வளர்ப்பதும் இல்லை, பிள்ளைகளும் அவர்களுடைய உபதேசங்களை பொருட்படுத்துவதும் இல்லை. இந்த 2இல் 1 இருந்தால் கூட அப்பொழுதும் அவர்களால் தப்பிக்க முடியாது. சில இடங்களிலே பிள்ளைகள் கேட்பதற்கு தயாராக இருப்பார்கள், பெற்றோர்கள் நல்வழிப்படுத்த மாட்டார்கள். சில இடங்களிலே பெற்றோர்கள் முழுமையான முறையில் பிள்ளைகளோடு போராடுகிறார்கள். இந்த பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய வழிகாட்டுதல்களை காட்டுகிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் அதை புறக்கணித்து விடுகிறார்கள். 2ம் இணைந்தால் மட்டுமே ஒரு சரியான தலைமுறை உருவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபில் பெற்றோர்களின் பேச்சை கேட்காத பிள்ளைகள் வரலாறையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறார்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை, அவர் தந்தையாரை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை, மூமினாக ஆகவில்லை. அந்த கப்பலிலே அவர் ஏறவில்லை. அவர் மலை போன்று வந்த அலைகளிலே மூழ்கி அவர் வஃபாத்தாகி விடுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு ஒரு கப்பலை தயார் செய்து அந்த கப்பலிலே மூமின்களை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் பயணம் போகிறது. அல்லாஹ் அந்த பெரும் வெள்ளத்தை குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிடுகிறான். யா அர்துபலஇ மாஅகி வ யா ஸமாஉ அக்லிஇ, வானம் தன்னிலே இருக்கக்கூடிய மழையை கொட்டி தீர்த்தது, பூமி தன்னிலே இருக்கின்ற தண்ணீரை வெளியே கொப்பளித்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வானத்திலிருந்தும் மழை பொழிகிறது, பூமியிலிருந்தும் தண்ணீர் ஊற்றாக பீரிட்டு வெளியே கொப்பளிக்கிறது, முழு பூமியும் தன்னுள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே கக்குகிறது என்று சொன்னால் எவ்வளவு பிரம்மாண்டமான வெள்ளம் ஏற்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வெள்ளத்தில் மூழ்குகின்ற மகனை பார்த்து அந்த நேரத்திலும் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யாபுனை இருக்கம் மானா, நறுமை மகனே, எங்களோடு இந்த கப்பலிலே ஏறிக்கொள், வலா தக்கும் மஅல் காஃபிரீன், இறைவனை நிராகரிக்காதே, இறைவனை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்திலே நீ ஆகிவிடாதே என்று மகனை அவர்கள் அந்த நேரமும் உபதேசம் செய்கிறார்கள். தந்தையின் மீது எந்த தவறும் இல்லை, அவர் சரியாகத்தான் வளர்த்திருக்கிறார், அவர் சரியாகத்தான் பக்குவப்படுத்துகிறார், அவர் சரியாக தன் கடமைகளை நிறைவேற்றுகிறார். ஆனால் பிள்ளை அதற்கு ஒத்துழைக்கவில்லை. சஆவி இலா ஜபலி யஅஸிமுனி மினல் மாய், கொஞ்ச தூரத்தில் என்னை காப்பாற்றுகின்ற ஒரு மலை தெரிகிறது, இந்த மலை வரை எப்படியாவது நீச்சல் அடித்து மலையின் மீது ஏறிக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். தந்தையார் இந்த மூழ்குகின்ற நேரத்திலும் மலை போன்ற இந்த வெள்ளத்திலும் நமக்கு நல்லதுதானே சொல்கிறார், நாம் அந்த கப்பலிலே ஏறிக்கொள்வோம் என்கிற உணர்வு அந்த பிள்ளைக்கு இல்லை. அப்பொழுதும் மலை நம்மை காப்பாற்றும், இவர் பேச்சை கேட்க வேண்டாம் என்று தான் நினைக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதும் சொல்கிறார், லா ஆஸிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், இது இயற்கை பேரழிவு அல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவு. இயற்கையாக சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளம் அல்ல, இது அழிப்பதற்காக வேண்டியே வரவழைக்கப்பட்ட ஒரு வெள்ளம், அல்லாஹ்வினுடைய உத்தரவு. இதிலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது, எதுவும் காப்பாற்ற முடியாது. இல்லாமல் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் யார் மீது இரக்கம் காட்டுகிறானோ அவர்களை தவிர வேறு யாராலும் எதையும் எந்த பொருளும் அல்லாஹ்வின் உத்தரவிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் கேட்கவில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில் நடக்கின்ற இந்த உரையாடலில் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவிலே ஒரு பெரும் அலை குறுக்கிட்டது. அவர் மூழ்கி போய்விட்டார். நபிதான் அவர், அல்லாஹ்வினுடைய நபிதான். ஒட்டுமொத்த உலகத்தையே திருத்துவதற்காக வேண்டி வந்த லட்சக்கணக்கான நபிமார்களில் அவர்களும் ஒருவர் தான். இன்னும் சொல்ல போனால் உலுல் அஸ்ம், தைரியமிக்க நபிமார்கள் என்று அல்லாஹ் 5 நபர்களை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறானே, அதிலே இவரும் ஒருவர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி 5 நபிமார்களை ஆகப்பெரிய தைரியமானவர்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்ற அந்த நபிமார்களிலே உள்ளவர்தான். ஆனால் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்தார்கள், பிள்ளை பேச்சை கேட்கவில்லை. அதனால் அவர் தந்தையாரின் கண்ணுக்கு முன்னாலேயே தண்ணீரிலே மூழ்கி வஃபாத்தாகிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, யாராக இருந்தாலும் பெற்றோர்கள் சரியாக வளர்க்கின்ற பொழுது அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு, அவர்கள் காட்டுகின்ற வழிகாட்டுதல்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்திய பிள்ளைகளை அல்லாஹ் வாழ்வின் உச்சத்திலே கொண்டு போய் சேர்ப்பான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதே நேரத்தில் அதை தவறவிட்டவர்கள் யாராக இருந்தாலும் வாழ்நாளில் சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும். மறுமையில் போய் சிரமப்படுறதுனா இல்லை, இந்த உலகத்திலேயே அதற்குரிய பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி
மரியாதைக்குரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், பாரத ரத்னா அவர்கள் தன்னுடைய சுயசரிதையை பதிவு செய்கின்ற அக்கினி சிறகுகள் என்ற புத்தகத்தில், த ஃபயர் விங்ஸ், அக்கினி சிறகுகள் என்ற புத்தகத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். எல்லோரும் என்னிடத்தில் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், யாரிடத்திலும் இதுவரை லஞ்சம் வாங்கியதில்லை, எந்த பணத்தையும் ஊழல் செய்ததில்லை, 2 பெட்டிகளோடு ஜனாதிபதி மாளிகைக்கு, ராஷ்டிரபதி பவனுக்கு வருகை தந்தவர் அதே 2 பெட்டிகளோடு இந்த மாளிகையை விட்டு வெளியேறுகிறார். ஜனாதிபதிக்காக வேண்டி வேலையில் இருக்கக்கூடிய 110 ஊழியர்களில் 2 பேரை மட்டுமே பயன்படுத்தினார். மீதி 108 நபர்களை அங்கிருக்கின்ற தோட்டத்தை பராமரிப்பதற்காக வேண்டி, முகல் தோட்டத்தை உருவாக்குவதற்காக வேண்டி அவர்களை திசை திருப்பி விடுகிறார். ஆயிரக்கணக்கான பரிசுகள் அவருக்கு வந்தது. அதில் எதையும் தொட்டு பார்க்காமல், இது தனிப்பட்ட முறையில் ஏபிஜே அப்துல் கலாமிற்கு வந்ததல்ல, இந்திய ஜனாதிபதிக்காக வேண்டி பல்வேறு நாட்டின் அரச பிரதிநிதிகள் தந்தது. எனவே இதை நான் கொண்டு செல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை, இது ஜனாதிபதி மாளிகையிலே பார்வையிடுகின்ற அந்த மஹாலிலே இருக்க வேண்டும் என்று அடுக்கி வைக்கிறார். வெளியிலே வருகின்றவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் மீண்டும் தன்னுடைய கல்வி பணியை துவங்குகிறார். அவரிடத்தில் நிருபர்கள் கேட்கிறார்கள், இந்த குணம் எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? நாட்டினுடைய உச்சகட்ட ஜனாதிபதி பொறுப்பிலே இருந்து விடைபெறுகின்ற ஒருவர், அதைவிட இனி உயர்ந்த பதவி எதுவும் இல்லை. ஆனால் வந்தவர் சாதாரணமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சிறப்பு விரிவுரையாளராக அவர் சேர்ந்து கொள்கிறார். ஆன்லைனில் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சாதாரணமான ஒரு பேராசிரியராக பணியிலே சேர்கிறார். எந்த ஊழலும் இல்லை, எந்த லஞ்சமும் இல்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் ராஷ்டிரபதி பவனில் யாருக்காக வேண்டி எந்த சிபாரிசும் செய்தவர் அல்ல. எப்படி இந்த வாழ்க்கை? அவர் சொல்கிறார், என்னுடைய தந்தையாரின் வளர்ப்பு. அவர் வாழ்வில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய வாழ்வின் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டேன். அவர் ராமேஸ்வரம் பகுதியில் தான் அவருடைய சொந்த ஊர் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தின் ஜமாத் மன்ற தலைவராக என்னுடைய தந்தையார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாளில் என்னுடைய தந்தையார் இஷா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு சென்றிருந்தார்கள். நான் வீட்டிலே அமர்ந்து வீட்டு பாடங்களை எழுதி கொண்டிருக்கிறேன். ஒருவர் ஒரு கூடையிலே பழங்களோடு எங்களுடைய வீட்டிற்கு வருகிறார், கதவை தட்டுகிறார். தந்தையார் எங்கே என்று கேட்கிறார். தொழுகைக்கு போயிருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். என்னுடைய தாயார் சமையலறையில் இருக்கிறார்கள். அவர் இதை உன்னுடைய தந்தையாரிடத்திலே கொடுத்து விடு என்று ஒரு பழக்கூடையை தருகிறார். வாங்கி உள்ளே வைத்துவிட்டு நான் என்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு மகனாக இவர் எந்த தவறும் செய்யவில்லை. தொழுது விட்டு வருகை தந்த தந்தையார் மகனை பார்த்து கேட்கிறார்கள், யாராவது என்னை தேடி வந்தார்களா? ஆமாம், வந்தார், உங்களை கேட்டார், நீங்கள் தொழுகைக்கு போயிருக்கிறதாக சொன்னேன். ஒரு கூடை நிறைய ஒரு பழக்கூடையை தந்துவிட்டு போய்விட்டார். அதை ஏன் வாங்கினாய் என்று சொல்லி வாழ்நாளில் இதுவரை என்னை அடித்திராத கடுமையான அடியை அடித்துவிட்டு நான் ஏன் அடிக்கப்படுகிறேன் என்பதை உணராது தவித்து நிற்கின்ற பொழுது என் தந்தையார் சொன்னார்கள், நேற்று வரை சாதாரணமான மனிதனாக இருந்த என்னை சந்திப்பதற்கு அவர் வரவில்லை. இன்று ராமேஸ்வரம் முஸ்லிம் ஜமாத் மன்றத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் என்னை வந்து சந்தித்து பழக்கூடையை தந்துவிட்டு செல்கிறார் என்று சொன்னால் அவர் என்னிடத்தில் என் பதவியை வைத்து ஏதோ எதிர்பார்க்கிறார் என்பது பொருள். அதற்கு ஒரு காலத்திலும் இடம் கொடுக்கக்கூடாது. நீ வாழ்வில் எந்த உச்சத்தில் சென்றாலோ இதை ஞாபகம் வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். பசுமரத்து ஆணி போல் பதிந்தது. நான் யாருக்கும் எந்த சிபாரிசும் இந்த 5 ஆண்டுகளில் நான் செய்ததில்லை. ஏபிஜே பதிவு செய்கிறார். சாதாரண வாழ்வை உச்சகட்டத்தில் நாட்டினுடைய உயர்ந்த ஜனாதிபதி முதல் குடிமகன் பொறுப்பிலே இருந்துவிட்டு விலகிய மறு வினாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக ஒரு பொறுப்பை, சாதாரண பொறுப்பை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்ன பொழுது வாழ்க்கையின் எந்த கட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை வேண்டும் என்பதையும் என் தந்தையார் கற்றுக் கொடுத்தார். நானும் அவர்களும் ஒரு நாள் வீட்டிலே உணவருந்து உட்கார்ந்திருக்கிறோம். 2 ரொட்டி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. விறகடுப்பிலே என்னுடைய தாயார் சிரமப்பட்டு ரொட்டி சுடுகிறார்கள். அதில் ஒன்று மிகவும் கருகி போயிருந்தது. அது என்னுடைய தந்தையாருக்கு வைக்கப்பட்டது. ஓரளவுக்கு நல்ல நிலையில் வெந்து போயிருந்த ரொட்டி எனக்கு வைக்கப்பட்டது. மிகவும் கருகி போயிருந்த
தந்தையாருடைய ரொட்டியை பார்த்து எப்படி சாப்பிட்றீங்க என்று நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், சாப்பிடுகின்ற இந்த ரொட்டியை பார்க்காதே, தயாரிக்கின்ற தாயார் படுகின்ற கஷ்டத்தை பார், வாழ்வில் எதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை உனக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் இன்று நடைமுறைப்படுத்துகிறேன். அதனால் எனக்கு ராஷ்டிரபதி பவனிலும் என்னால் தூங்க முடியும், ரயில் நிலையத்தில் உள்ள ஓய்வறையிலும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃபும் பெற்றோர்களின் பேச்சை கேட்ட பிள்ளைகளை அல்லாஹ் அவர்கள் பெற்ற வெற்றிகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறார். யூசுப் சூரா ரொம்ப அழகிய சரித்திரம் என்று அல்லாஹ் அதை குறிப்பிடுகிறான் அல்லவா? அழகிய சரித்திரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் ஏராளமான திருப்பங்களும் உண்மை வரலாறும், வாழ்வில் மனிதன் சத்தியத்தை நேர்மையை கடைபிடித்தால் எவ்வளவு சிரமங்களை அனுபவித்தாலும் அதிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும் போன்ற தத்துவங்களை, பல்லாயிரக்கணக்கான வாழ்வியல் படிப்பினைகளை கொண்டது யூசுப் சூரா. அந்த சூறாவை நீங்கள் படித்து பாருங்கள். 7 வயது பிள்ளையாக இருந்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு ஒன்று காண்கிறார். கண்ட கனவை காலையில் தந்தையாரிடத்தில் சொல்கிறார். அல்லாஹ் அந்த காட்சியை விவரிக்கிறார். 7 வயது பிள்ளை இரவு நேரத்தில் கண்ட கனவை தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே சொல்கிறார். இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதி. என் அருமை தந்தையே, இன்றிரவு கனவு ஒன்று கண்டேன். இந்த கனவிலே 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு முன்னால் தாழ்பணிந்து கிடக்கிறது, அது வீழ்ந்து கிடக்கிற காட்சியை நான் கண்டேன். 7 வயது பிள்ளை கண்ட கனவு. கனவுக்கு விளக்கம் பெற்றவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் கனவிற்கு விளக்கம் தெரியும். ஆனால் பிற்காலத்தில் இவர்கள் அதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக ஒரு நிபுணராக மாறினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இந்த கனவின் விளக்கம் புரிந்தது. 11 நட்சத்திரங்கள் என்று சொன்னால் 11 சகோதரர்கள். சூரியன் என்று சொன்னால் அது தன்னை குறிக்கிறது. சந்திரன் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி, அந்த 10 பிள்ளைகளின் தாயாரை குறிக்கிறது. இது ஒரு காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியாளராக வருவார். அவருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் சாதாரண குடிமக்களாக 11 சகோதரர்களும், சூரியன் என்று உருவகப்படுத்தப்பட்ட தானும், சந்திரன் என்று காட்டப்பட்ட தன்னுடைய மனைவியும் சாதாரண குடிமக்களாக அவருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருப்பார்கள். இதுதான் 7 வயது பிள்ளை கண்ட கனவின் விளக்கம் என்பதை புரிந்து கொண்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அடுத்த வசனம் அதுதான். லா தக்சுஸ் ருதுயாக்க அலா யுஹ்வதிக். தயவு செய்து நீ கண்ட கனவை உன் சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடாதே என்று சொல்கிறார். லா தக்சுஸ் ருதுயாக்க அலா யுஹ்வதிக். நீ கண்ட கனவை உன் சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடாதே. காரணம், அவர்களுக்கும் கனவுக்கு விளக்கம் தெரியும். அவர்களும் பிற்காலத்தில் உயர்ந்த கல்விமான்களாக, ஒரு அறிவிப்பின்படி அவர்களும் நபிமார்களாக ஆனார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அவர்களுக்கும் கனவுக்கு விளக்கம் தெரியும். நமக்கு தெரிந்ததை போன்று இந்த விளக்கம் அவர்களுக்கும் தெரியும். அந்த கனவை சகோதரர்களிடத்தில் சொல்லாதே. கைதா, அவர்கள் உனக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். 7 வயசு பிள்ளைக்கு தந்தையின் வார்த்தையின் அந்த அபாயமும் அழுத்தமும் புரியாத காரணத்தினால் தந்தையாரிடத்தில் சொன்னதை போன்றே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லா சகோதரர்களிடத்திலும் சொல்லிவிட்டார்கள். 7 வயது பிள்ளைதான். தந்தையின் உத்தரவை அவர் மீறிவிட்டார்தான். ஆனால் அதனால் ஏற்பட்ட விளைவு, உலகத்தில் ஆக பிரியமான தந்தையை ஒரு சில நாட்களிலேயே பிரிந்தார். கிணற்றிலே தள்ளப்பட்டார். அடிமை சந்தையிலே எகிப்திலே விற்கப்பட்டார். விபச்சார பழி சுமத்தப்பட்டார். அவர் சிறைவாசியாக தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை கழித்தார். அதன் பிறகு அங்கிருந்து விடுதலையானார். உணவுத்துறை மந்திரியானார். எகிப்தின் மன்னராக மாறினார் என்பது வேறு வரலாறு. ஆனால் இவ்வளவு சிரமங்களும் ஏற்பட்டதற்கு காரணம்
தந்தையாரின் உத்தரவை ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விவரம் புரியாத வயதில் மீறினார்கள். அதற்குரிய விலை இது என்று வரலாறு குறிப்பிடுகிறது. தந்தையாரின் பேச்சை கேட்டவர்களுக்கு உதாரணமும் யூசுப் சூராவில் தான் இருக்கிறது. 11 சகோதரர்களும் எகிப்தின் மன்னராக இருக்கின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறிமுகமானதற்கு பிறகு எகிப்து நாட்டிற்கு 3வது முறையாக பயணம் போகின்ற பிள்ளைகளை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா பனிய லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அபுவாபி முத்தஃபர்ரிகா. 11 பிள்ளைகளும் மீண்டும் எகிப்து நாட்டுக்கு செல்கிறார்கள். பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், 11 பேரும் அரண்மனையின் ஒரே வாசல் வழியாக உள்ளே செல்லாதீர்கள். குர்ஆன் சொல்கிறது. பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், லா ததுகுலு மின் பாபின் வாஹிதா, ஒரே வாசல் வழியாக உள்ளே செல்லாதீர்கள். வதுகுலு மின் அபுவாபி முத்தஃபர்ரிகா, பல்வேறு வாசல்கள் வழியாக 2 பேராக 3 பேராக அல்லது தனித்தனி ஆளாக ஒரே வாசல் வழியாக உள்ளே போகாதீர்கள், பிரிந்து செல்லுங்கள். தந்தையார் சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையும் சொன்னார், அல்லாஹ் ஒன்றை நடத்த வேண்டும் என்று நாடிவிட்டால் நடத்தி விடுவான், இருந்தாலும் என் மனதிற்கு இது படுகிறது என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலம்மா தகலு மின் ஐஸா அமரஹும் அபூஹும், தந்தையார் அவர்களுக்கு ஏவியதை போன்றே ஒரே வாசல் வழியாக செல்லாமல் பல்வேறு வாசல்கள் வழியாக தந்தையின் உத்தரவை மதித்து அந்த பிள்ளைகள் சென்றார்கள். அல்லாஹ் நாடியதை எதையும் தடுத்து விட முடியாது என்றாலும் அவர் மனதிலே ஒரு எண்ணத்தை வைத்திருந்தார், அதை நிறைவேற்றிக் கொண்டார். அவர் கல்விமான், அல்லாஹ் அவருக்கு கல்வியை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் பாராட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே வாசல் வழியாக சென்றால் பார்க்கின்றவர்கள் அவர்கள் மீது பொறாமைப்படலாம், அல்லது ஏதாவது ஆபத்து வந்து விடலாம். பல்வேறு காரணங்களை குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தான் தந்தையாரின் பேச்சை கேட்டவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அறிமுகமானதற்கு பிறகு தகுந்த மரியாதையோடு தாய்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பெற்றோர்களின் பேச்சு பிள்ளைகளின் வாழ்வை உச்சத்திலே கொண்டு போய் வைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெற்றோர்களும் பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது வாழ்வின் வெற்றியின் 50% என்று சொன்னால், பிள்ளைகளும் பெற்றோர்கள் எடுக்கின்ற நியாயமான முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக, பெற்றோர்களின் வார்த்தைகளை மதித்தவர்களாக, அதை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்வில் நடக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய வாழ்வில் 100% வெற்றியையும் அவர்கள் பெற்றவர்களாக உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதை இந்த வரலாறுகள் குர்ஆனின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு வழிகாட்டுதல்களின் மூலமாக நாம் அதை நேரடியாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா கல்வி கற்கின்ற நம்முடைய பிள்ளைகள், அல்லது வேலைக்கு செல்லுகின்ற நம்முடைய பிள்ளைகள், அல்லது பல்வேறு துறைகளிலே ஈடுபடுகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான உபதேசங்களை வழிகாட்டுதல்களை நாம் வழங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இளைஞர்கள் குறிப்பாக பிள்ளைகள் எவ்வளவு அவர்கள் வயதிலே மூத்தவர்களாக சென்று விட்டாலும், அவர்களுக்கே குழந்தைகள் இருந்தாலும், அவர்களே வயதானவர்களாக மாறினாலும், பெற்றோர்கள் இருக்கும் வரை அவர்களுடைய பேச்சுக்கு அவர்களுடைய வழிகாட்டுதலை சற்று கவனித்து ஆழமாக அதை பின்பற்றினால் வரலாற்றிலே சிறப்பான இடத்தை அடையும். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். 95 வயது நிரம்பிய ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளார் அன்னை ஆயிஷாவின் சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கண் பார்வையை இழந்து விட்டார். 95 வயது. அவர்களுடைய மகனார் 67 வயது நிரம்பிய அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர் மதீனாவில் மிக பெரும் கொடுங்கோலனாக இருக்கக்கூடிய மதீனாவின் ஆட்சியாளர் உமையாக்களின் ஆட்சியாளர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை எதிர்த்து போராடுவதற்காக வேண்டி, ஜனநாயகத்தை காப்பதற்காக வேண்டி, ஒரு பெரும் போர்க்களத்தில் அவரை சந்திப்பதற்காக அவர்கள் உடம்பிலே அணிகின்ற உருக்கு சட்டையை அணிந்தவராக கடைசியாக தாயாரிடத்தில் ஒரு பெரிய படையை அவர் எதிர்கொள்கிறார். தாயாரிடத்தில் துவாவை பெற வேண்டும் என்று வருகிறார்கள். தாயாரிடத்தில் சொல்கிறார்கள். தாயார் மனமோந்து துவா செய்கிறார்கள்.
மகனை கட்டி அணைக்கின்ற தாயார் உடம்பிலே கைப்பட்ட உடனே சொன்னார்கள், கண் பார்வை தெரியாததின் காரணத்தினால், உனக்கு இன்னும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசைதானே இருக்கிறது. வரலாறு இந்த செய்தியை பதிவு செய்கிறது. உனக்கு இன்னும் ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசை வரவில்லையே, மௌத்தாக வேண்டும் என்ற ஆசை வரவில்லையே, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் உனக்கு வரலையே, எப்படியாவது காயங்களிலிருந்து தாக்குதல்களிலிருந்து தப்பித்து உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தானே இன்னும் இருக்கிறது என்று சொன்ன பொழுது, இல்லை, நான் ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்திருக்கிறேன். அப்படியானால் இது என்ன சட்டை, இது என்ன உருக்கு சட்டை, ஏன் அழிந்திருக்கிறாய்? எப்படிப்பட்ட தாயார், எப்படிப்பட்ட மகனால் பாருங்கள். அவர் கொல்லப்படுகிறார். அவருடைய ஜனாதாவை அந்த கொடுங்கோல் மன்னன் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்பவர், அவர் ஒரு மரத்தின் மீது, பேரித்த மரத்தின் மீது அவருடைய ஜனாதாவை தொங்கவிட்டிருக்கிறார். செய்தி சொல்லப்படுகிறது. 95 வயது தாயார் இந்த வழியாக கடந்து போகின்ற பொழுது, இதுதான் உங்கள் மகனுடைய ஜனாதாவை இன்னும் இறக்குவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்கிற பொழுது, நின்றுவிட்டு அந்த மரத்திற்கு பக்கத்தில் நின்ற அந்த தாயார் சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஏறிய வாகனத்திலிருந்து இன்னும் இறங்குவதற்கு உனக்கு மனம் வரவில்லையோ என்று கேட்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலும் மார்க்கத்திற்காக வேண்டி தன் மகனை அர்ப்பணித்து விட்டு 95 வயது நிரம்பிய ஒரு தாயார் மகனை பார்த்து சொல்கிறார்கள், ஏறிய வாகனத்திலிருந்து இன்னும் இறங்குவதற்கு மனம் வரவில்லையோ, அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான் என்று துஆ செய்தார்கள். மக்களின் பலத்த எதிர்ப்பின் காரணத்தினால் அந்த ஜனாதா இறக்கப்பட்டு முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு வயதானவர்களாக நாம் மாறினாலும் நம்மை வழிகாட்டுவதற்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்மை நேர்வழிப்படுத்தினால், உபதேசங்களை சொன்னால் அதை கேட்க வேண்டும். கேட்டவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்ற உயர்ந்த துஆவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.